டாக்டர் இங்கே இப்படி போட்டு உட்காரலாமா உட்காரக்கூடாதா டாக்டர்? இப்போ நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காரணும். இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா முட்டியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதனால சில மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் கண்டினியூஸாக ரொம்ப நேரம் உட்காந்தீங்கன்னா முக்கியமாக காலுக்கு போகிற ரத்த குழா முட்டிக்கு பின்னாடியிலேருந்து வரும். அதையே நீங்கள் ஃபுல்லாக போட்டு அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால பாதம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் மறக்க ஆரம்பிச்சிடும். மறக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மசில்ஸும் வீக் ஆகும், ரத்த குழாவும் பாதிப்படையும். நல்லதே கிடையாது. இப்போ இதே தான் இதுக்குமா டாக்டர் இப்படி உட்கார்றதுக்கு? இப்போன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பைனோட கவச்சரே மாறி இருக்கு. சரி, எவ்வளோ நேரம் உங்களால் எப்படி உட்கார முடியாது? ஆனால் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கு டாக்டர். கொஞ்ச நேரம் உட்காரலாங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக உட்கார முடியாது. கண்டினியூஸாக நான் இப்போ எப்படி உட்காந்துருக்கேன், ஆமாம், நேராக உட்காந்துருக்கேன். என் ஸ்பைன் எப்படி இருக்கு, நார்மல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன், நார்மல் கர்வேச்சர் ஆஃப் ஹிப் எப்படி இருக்கணுமோ அந்த பொசிஷனில் உட்காந்தோம்னா ப்ராப்ளம் கிடையாது. முதுகு தண்டு சீரா இப்படி இருக்கணும்னா இதே மாதிரி இருக்கணும். ஆமா, முதுகு தண்டு நம்மளுக்கு நேரா கிடையாது, வளைஞ்சுதான் இருக்கும். கழுத்து பக்கம் பின்பக்கமும், செஸ்ட்ல முன்னாடியும், ஸ்பைன்ல பின்னாடியும் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த வளைவு எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம உட்காந்தோம்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த வளைவை மாத்தி நம்ம இப்படி கீழே இப்படி கூன் போட்டு கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறோம், அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இல்லை, கண்டிப்பா வலி வரதான் செய்யும். இது டாக்டர் சமணம் போட்டு உட்கார்றது, ஒரு கால் மடக்கி உட்கார்றதே நல்லது கிடையாது. இப்ப 2 காலையும் 2 லிகமெண்ட்ஸையும் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்காருறீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லது. அதே இது நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்க காலோட தசையெல்லாம் நல்லா டோன்டா இருக்கு, உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸும் கிடையாது, நீங்க உட்காரலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணாம எனக்கு சப்பளங்கால் போட்டு உட்காரதான் பிடிக்கும்னு உட்கார்றது, தரையில அடிக்கடி உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா மூட்டு தேய்மானம் சீக்கிரமா வந்துடும். நம்ம வந்து எப்படி நம்ம டயபெட்டிஸ்க்கு கேபிட்டல் ஆயிட்டோமோ இந்தியா, அதே மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கும் கேபிட்டல் ஆயிட்டு வரும். இது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் உடல் பருமன். நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆமாம். 2வது நீங்கள் தொப்பை சொன்னீங்க, அது எல்லாமே வெயிட் ரிலேட்டட் தான். ஸோ அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 2வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ மசில் டோன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி வீக்கான உடம்பை வச்சுட்டு நம்ம தரையில் சப்பளங்கால் போட்டு உட்காந்து ஃபுல் ப்ரெஷர் முட்டியில் கொடுத்து எந்திரிக்கும் போது உங்கள் உடம்போட கிட்டத்தட்ட 10 அல்லது 12 மடங்கு வெயிட் ப்ரெஷர் உங்கள் முட்டியில் வருது. எங்கப்பா இப்போ நான் ஒரு 80 கிலோ இருக்கேன்னா 10னா 800, 900, 1000 கிலோவில் போயிடுது. 1000 கிலோ ப்ரெஷர் வந்து உங்களை முட்டி மேலே வருது. நீங்கள் படிக்கட்டு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏறும்போது கிட்டத்தட்ட 5 மடங்கு வெயிட் உங்கள் முட்டி மேலே வருது. 400 கிலோ, 400லேருந்து 500 கிலோ ப்ரெஷர் வந்து உங்கள் முட்டியில் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எவ்வளோ ஜாஸ்தி ப்ரெஷர் உங்கள் முட்டியில் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் டாக்டர் இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு எதுவும் வயசு இருக்கா? இதுக்கு மேலே ஏற வேணாம், ஏன்னா படிக்கட்டு ஏறுறது தானே டாக்டர் ஒரு எக்ஸசைஸாகவே இன்னைக்கு தேதிக்கெல்லாம் சொல்கிறாங்க. படிக்கட்டு ஏறுறது எக்ஸசைஸ் தான். அதுக்கு முக்கியமான தசை உங்கள் குவாட்ரிசெப்ஸ் மசில். ஸோ அந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நீங்கள் படிக்கட்டு ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. பட் நீங்கள் அந்த மசில் வீக்காக வச்சுட்டு படிக்கட்டு ஏறும்போது மேக்ஸிமம் ப்ரெஷர் அந்த நீ கேப் வந்து இந்த முட்டி மேலே ஒரு போன் இருக்குல்ல, அந்த நீ கேப் வந்து உங்கள் தொடை எலும்பு மேலே ஜாஸ்தி போட்டு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி அது மேலே அமுக்குச்சுன்னா அப்புறம் அந்த பட்டலோஃபெமரல் ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த நீ கேப் வந்து தொடை எலும்பு மேலே உராய ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஆர்த்தரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ இதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு மசில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன வேணா பண்ணலாம். செய்யணும், அதுக்கு வாக்கிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, ரொம்ப ஒன்றும் வேண்டாம். சும்மா ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு நீங்க ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணி எந்திரிச்சாலே உங்க குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ராங். அவ்வளவுதான். ரொம்ப பெருசா நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு 5 கிலோமீட்டர் ஓடுனீங்கன்னா தான் இருக்குன்னு கிடையாது. அது பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்க மசிலை டோன் அப் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு இந்த 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் நல்லா போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் பண்ணலாம். எடுத்ததுமே நான் எல்லாமே என்னோட இஷ்டத்துக்கு எது எனக்கு பிடிக்குமோ அதுதான் பண்ணுவேன்னா உங்கள் உடம்பு இருக்குல்ல, அது என்ன சொல்லுது நீங்கள் கேட்டு அதுபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங்கிவிட்டி நல்லா இருக்கும். இல்லாட்டி சிட்டப்ஸ்ல தொடங்கலாம். சிட்டப்ஸ், அதுவும் ஃபுல் சிட்டப்ஸ். நான் இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி நான் கீழே வரைக்கும் உட்காந்து எந்திரிச்சு அந்த டாக்டர் சிட்டப்ஸ் பண்ண சொன்னார்
ஸ்குவாட்னு பண்ணீங்கன்னா 5க்கு மேல முடியாது. ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க போதும். ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு பாதி சேர்ல உட்கார்ற மாதிரி எந்திரிங்க போதும். அது மாதிரி உட்காந்து எந்திரிச்சிங்கனாலே உங்க குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அது மாதிரி 10 வாட்டி பண்ணுங்க ஒரு நாளைக்கு. காலையில 10 சாயந்தரம் 10. ஒரு வாட்டி ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்குங்க, ஒண்ணுமே ஆகாது. நீங்க ஒண்ணுமே பண்ணாம 8 மணி நேரம் சேர்ல உட்காந்துட்டு இறங்கிட்டு சேரை விட்டு எந்திரிச்சு நேரா இப்ப வந்து படிக்கட்டு ஏற போறேன்னு சொல்லி ஒரு 2 மாடி ஏறிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போய் உட்காந்து வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போய் உட்காந்தது முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உக்கி போடுற கான்செப்ட் இருக்குல்ல டாக்டர், அப்போ உக்கி போடுறதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் சொல்றாங்க. அது வந்து ஃபுல் ஸ்குவாட்ல வந்துருது. அதுவுமே நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றது முன்னாடி. இப்பெல்லாம் கோவில்ல போய் உக்கி போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குவார்டர் ஸ்குவாட்ஸ் தான், ஹாஃப் ஸ்குவாட்ஸ் கூட வராது. எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணுவாங்க. ஸ்குவாட்ஸ் இஸ் குட், பட் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும். ஃபுல்லா இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி ஃபுல் ஸ்குவாட் போயிட்டு வந்தோம்னா அதுவும் ப்ரெஷர் ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி எந்திரிக்கும் போது கிட்டத்தட்ட 8 மடங்கு வெயிட் ப்ரெஷர் உங்க முட்டியில வரும். அப்ப வாக்கிங் பண்ணலாம் குழப்பமே இல்ல, சைக்கிளிங் பண்ணலாம் குழப்பமே இல்ல. சைக்கிளிங் பெஸ்ட். ஏன்னா சைக்கிள் ஓட்டும் போது நம்ம உட்காந்துட்டு ஓட்டுறோம், நம்ம பாடி வெயிட் முட்டியில வர்றது கிடையாது, வெறும் பெடல் ப்ரெஷர் மட்டும் தான். ஸோ மசில்ஸ் இது குவாட்ரிசெப்ஸா இருக்கட்டும், பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸா இருக்கட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ரெண்டாவது ஸ்விம்மிங்ல நம்ம தண்ணி உள்ள இறங்கணும்னா நம்ம உடம்புல இருக்க வெயிட் நல்லா கம்மியாயிடும். வாட்டர் பாயன்சினால நம்மளோட உடம்பு வெயிட்டே தெரியாது. அண்ட் தண்ணியில நம்ம சும்மா நடந்தா கூட ஃபாஸ்டா நடந்து ஜாயிண்ட்டை ஜர்க் பண்ண மாட்டோம். போட்டு டங்குன்னு நம்ம தார் ரோட்ல ஓடும் போதோ வாக்கிங் பண்ணும்போதோ நம்ம பண்றது கூட கிடையாது. ஸ்விம்மிங் பூல்ல அதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப சாஃப்டா தான் நம்ம போய் வைப்போம். ஸோ ஜாயின்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கிறதுனால அந்த மசில் இன்னும் அதிக ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம உடம்ப முன்னாடி தள்ளுறதுக்கு. ஸோ அதனால மசிலும் ஃபாஸ்டா டோன் ஆகும். ஸோ சைக்கிளிங், ஸ்விம்மிங் தெரியலன்னா கூட ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிற மாதிரியான நல்ல எக்ஸசைஸ் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜாயின்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. சரி டாக்டர், இப்போ இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது இருக்குல்ல, இப்போ இந்த கால் வச்சு இந்த முட்டிக்கு நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்க தானே சரி, அப்போ அது ஓகே தானா இல்லை இதுவுமே? அது ஒன்றும் பெரிய ப்ரெஷர் கிடையாது. நம்ம முட்டி எவ்வளோ ப்ரெஷர் தாங்குது. இந்த கால் மேல கால் போடுறது என்ன ஒரு 8 கிலோ 10 கிலோ இருக்குமா? நம்ம முட்டி 800 கிலோ ப்ரெஷர் தாண்டிட்டு இருக்கு. ஸோ அதனால இது ஒன்றும் ப்ரெஷர் கிடையாது. இது உட்காரலாம், இது பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் முட்டி நீங்க மேல வச்சிருக்க கால் முட்டியை மடக்கிறதுனால அத ஒரு ஆட் பொசிஷன்ல வச்சிருக்கிறதுனால லிகமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அதை தவிர மிச்சபடி வேற ஒன்றும் கிடையாது.